இன்றைக்கி அத்திக்காயை வச்சு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அத்திக்காய் இரத்தத்தை சுத்திகரிக்கும், இரத்த சோகையை குணப்படுத்தும், குடல் புண்ணை ஆற்றும், உடல் உஷ்ணத்தை குறைக்கும். இந்த அத்திக்காயை முதல்ல காம்பெல்லாம் கிள்ளிட்டு பாதியாக கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு பூச்சி ஏதாவது இருக்கான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கல்லுப்பு கலந்த தண்ணியை வச்சு அதில் இதை போட்டுக்கோங்க. அப்போ தான் இது கருப்பாகாமல் இருக்கும். இப்போ 2 வெங்காயம் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் பூண்டை நம்ம தட்டி போட்டு எடுத்துக்கலாம். 10 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா தட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம் இருக்குது இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணதும் உப்பு மஞ்சத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா கலரி விடுங்க. உப்பு போட்டோடனே தக்காளி நல்லா வதங்கிடும். தக்காளி வதங்கினதும் இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அத்திக்காய், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அத்திக்காய் கூட்டு துவர்ப்பாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ இப்போ பருப்பு பருப்பு 1 கப்பு நான் வேக வச்சதை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட அத்திக்காய் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பருப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ பருப்பு ஆட் பண்ணி 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டு குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு புகை வந்ததும் அடுப்பை ஸ்லோ பண்ணி வெயிட் போட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் ஸ்லோலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஸ்டீம் அடங்கினதும் ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ திரும்பி அடுப்பை ஆன் பண்ணி கூட்டை அடுப்பில் வச்சு தேங்காய் ஒரு 1/2 கப் தேங்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன், திருவின தேங்காய். இப்போ நல்லா கலரி விட்டு அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து இறக்கிடுங்க. இப்போது கூட்டு ரெடி. வேணும்னா இன்னொரு வாட்டி நீங்கள் தாளிச்சிக்கலாம். இந்த கூட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, ரைஸ் கூடயும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.